நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த கொஷின் பேப்பர் வந்து 2017 நான் எழுதின எக்ஸாம் கொஷின் பேப்பர் இது. ஸோ இதில் வந்து இங்கிலீஷில் பார்த்தோம்னு சொன்னிங்கன்னா ஃபஸ்ட் வந்து அண்டர் விச் கேட்டகரி டஸ் த காம்பவுண்ட் வேர்ட் ஸ்கூல் கேர்ள் கம், எந்த கேட்டகரியில் இந்த காம்பவுண்ட் வேர்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு 4 கேட்டகரி கொடுத்துருக்குறாங்க. நவுன் ப்ளஸ் வேர்ப், நவுன் ப்ளஸ் நவுன், வேர்ப் ப்ளஸ் நவுன், அஜெக்டிவ் ப்ளஸ் நவுன் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸ்கூலுன்றதும் நவுன் தான், கேர்ள்ன்றதும் நவுன் தான். சொல்லப்போனால் ரெண்டுமே காமன் நவுன். ஸோ இது வந்து நவுன் ப்ளஸ் நவுன் அப்படின்ற கேட்டகரியில் வந்திருக்குது. ஓகே, அப்போ மற்ற எல்லாமே நமக்கு தெரியணும் இல்லையா? இன்கேஸ் இந்த ட்ரிப்பு கேட்குறதுல வந்து வேறு ஏதாவது வரலாம் ஆன்சர். அப்போ அதை பற்றி நம்ம என்ன செய்யணும் தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்ன நவுன் எப்படி இருக்கும், டைப்ஸ் ஆஃப் நவுன் என்ன, வேர்ப் எப்படி, அஜெக்டிவ் எப்படி அப்படின்ற ஒரு மேலோட்டமான ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கிட்டாலே போதுமானது. சிமான்டிக் மேப்பிங் இஸ் ஏ டேஷ் ஸ்ட்ராட்டஜி ஃபார் ஒகாபுலரி எக்ஸ்பென்ஷன். சிமான்டிக் மேப்னா ஒன்றுமே கிடையாது, கருத்து வரைபடம் நம்ம போடுவோம் இல்லையா, அதுதான் சிமான்டிக் மேப்பிங். அது மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுப்போம், ஆடியோவாக நம்ம படிப்போமா, விஷுவலாக படிப்போமா, ஆடியோ அண்ட் ஆரல் அண்ட் ஓரலாக படிப்போமா, ஓரலாக படிப்போமா, எக்ஸாக்ட்லி விஷுவல் தான் வரும் அதுக்கு. அப்போது இது சம்மந்தமான மேப்பிங், டைப்ஸ் ஆஃப் மேப்பிங் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி நாம் தெரிஞ்சுக்கணும். தேர்ட் ஒன், சூஸ் த கரெக்ட் நவுன் ஃபார்ம் ஆஃப் டெடிகேட். டெடிகேட்ன்றது வேர்ப் ஆக்சுவலாக. இதுக்கு வந்து நவுன் ஃபார்ம் என்ன வரும் அப்படின்னா, இது எல்லாமே வந்து இது வேறு வேர்டு, இது வந்து வேர்பு. நவுன்னு பார்த்தோன்னா டெடிகேஷன் தான் இதுக்கு வந்து நவுனாக வரும், இது அஜெக்டிவ். ஸோ நவுன் வந்து டெடிகேஷன். சூஸ் த அப்ராப்ரியேட் கொஷின் டேக் ஃபார் த சென்டென்ஸ் கிவன் பிலோ. லெட் அஸ் கோ ஃபார் எ வாக். இதுக்கு வந்து கொஷின் டேக் கேட்டிருக்கிறாங்க. இப்போ இதில் சப்ஜெக்ட் வந்து பார்த்தோன்னா லெட் அஸ்னா அதான் சப்ஜெக்ட், அதாவது அங்கே நிறைய பேர் இருக்காங்க, நம்ம எல்லாரும் ஒரு வாக்கிங் போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க. போகலாமா, ஷல்வி, இதான் வந்து அதுக்கான ஆன்சர். இது எப்படி இங்கே வருது, அப்போ கொஷின் டேக்லேருந்து ஒரு கொஷின் வருது, ஓகே, இது எப்படி இங்கே வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ கொஷின் டேக்ன்ற பார்ட்டை பற்றி நமக்கு ஒரு நாலேஜ் வரணும். ஸோ இதுலேயே வந்து கொஷின் டேக்குக்காக ஒரு வீடியோ போட்டிருக்காது, ஸ்கூல் சில்ட்ரன்ஸ்க்காக போட்டது. அந்த வீடியோ இங்கே வந்து நான் பின் பண்ணுறேன், அது நீங்கள் ஒரு கிளான்ஸ் பார்த்தா கூட போதும். சரி, என்னென்னா இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் வெறுமனே ஒரு 10 வருஷத்துக்கு கொஷின் எல்லாம் படித்து ஆன்சர் எல்லாம் மெமரி பண்ணால் வி கான்ட் அட்டன் த எக்ஸாம். நம்ம வந்து புரிஞ்சுக்கணும், அடிப்படையான பேஸ் புரியாமல் நம்ம எதுவுமே பண்ண முடியாது இல்லைங்களா? ஸோ நம்ம பேசிக் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டாலே படிக்க வேண்டாம். கொஷின் டேகா இது வந்தால் இப்படி, இது வந்தால் இப்படின்னு தெரிஞ்சாலே வாட் எவர் த கொஷின் கம்மிங் நம்ம வீ கேன் ஆன்சர் இல்லையா? அதுதான் நம்ம பேசிக் தெரிஞ்சுக்கணும். ஸோ கொஷின் டேக் பார்க்கணுன்றவங்க அந்த வீடியோ பார்த்தா கூட இன்னும் கிளியராக இருக்கும். மேபி நெக்ஸ்ட் டைம் வந்து இது இல்லாமல் வேறு நெகட்டிவ் டைப்பில் கேட்டால் எப்படி போடணும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மேட்ச் த ஃபாலோயிங் வேர்ட்ஸ் டு தயர் மீனிங். பொறுத்துக கொடுத்துருக்குறாங்க. மிராக்கிள், அப்ஸ்கொயர், ரைப், அவரைஸ் கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு வந்து க்ரீட், ஃபுல்லி க்ரோன், மேஜிக்கல் ஹேப்பனிங், அன்கிளியர், இது எல்லாமே ஸ்கூல் புக்ஸ்லேருந்து எடுத்த வேர்ட்ஸ் தான். ஸ்கூல் புக்ஸில் ப்ரோஸ் இருக்கு இல்லையா, அதுலேருந்து எடுத்துருக்கிற வேர்ட்ஸ் தான். ஒரு ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒரு வேர்டு எடுத்துருக்குறாங்க. இப்போ பெரும்பாலும் வந்து நமக்கு இந்த செகண்ட் அண்ட் ஃபோர்த் வேர்டுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. மிராக்கிள் அப்படின்றது நம்ம ஜென்ரலாக பேசுகிற வேர்டு, மெடிக்கல் மிராக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி மேஜிக்கல் ஹேப்பனிங். ஸோ நமக்கு ஒன்று கன்ஃபார்மாக தெரிஞ்சு போச்சு. அந்த ஒன்றை வச்சு மேட்ச் பண்ணுற மாதிரி ஏதாவது ஆன்சர் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இப்போது ஏவுக்கு 3 வருது, எதுலையாவது வருதான்னு பாருங்கள். ஏவுக்கு 3 வந்து இது 2ல் வருது. ஸோ இது 2 தான் ஆன்சர். அப்போ இது 2ம் வராது, அதை ஒமிட் பண்ணிடுறோம். சரி, இந்த 2ல் எது பெஸ்ட்டு அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். வேறு ஏதாவது வேர்டு நமக்கு தெரிஞ்சிருக்கானா? ரைப் தெரியும். ரைப்னா அழுகுனது. இன் அதர் வேர்டு அது எப்படி சொல்லலாம், ஃபுல்லி க்ரோன், நல்லா வளர்ந்து முத்தி போனதுன்னு அழுகும். ஸோ அதை ஃபுல்லி க்ரோன், ரைப்புக்கு ஃபுல்லி க்ரோன்னு வச்சுக்கிறோம். இப்போ சிக்கு 2 வருது. நம்மக்கிட்ட ஃபைனல் பண்ணியிருக்கிறது இந்த 2 ஆப்ஷன். அதில் சிக்கு 2 எங்கே வருதுன்னா இது. அப்போது ரைட் ஆன்சர் வந்து இதுதான். மேட்சிங் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிக்கலாம். சின்க்வைன் போயம் கண்டைன்ஸ் டேஷ் லைன்ஸ். சின்க்வைன் போயம்ஸ் கண்டைன்ஸ் 5 லைன்ஸ். அப்போ போயம், டைப் ஆஃப் போயம்ஸ் எத்தனை இருக்குது, ரைமில் எத்தனை லைன் இருக்கும், இதை மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ இதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் அலாட் பண்ணி இதை சார்ந்த தகவல்களை நம்ம படிச்சுக்கணும். இந்த சின்க்வைன் போயம்ஸ் வந்து 5 லைன்ஸ்ன்றதோடு இல்லாமல் அந்த 5 லைன்ஸும் எப்படி இருக்குன்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. மேபி இப்போ இந்த டைம் வந்து லைன்ஸ், நம்பர் ஆஃப் லைன்ஸ் கேட்காம அந்த 5 லைன்ஸில் என்னென்ன சிலபிஃப்லாம் வரும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஃபர்ஸ்ட் லைனில் 2 சிலபிள் வரும், செகண்ட் லைனில் 4 சிலபிள் வரும், தேர்ட் லைனில் 3 சிலபிள் வரும், அந்த மாதிரி மாற்றி வரும். ஃபோர்த் லைனில் 5 சிலபிள் வரும். ஸோ நம்ம வந்து டைப் ஆஃப் போயம் லைன்ஸும் தெரிஞ்சுக்கணும்,
அதை எழுதுகிற மெத்தடும் தெரிஞ்சுக்கணும், எத்தனை சிலபிஃபிகேஷன் வரும் அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம்னா எந்த கொஷின் இருந்தாலும் நம்ம அட்டன் பண்ணிடலாம் இல்லையா? வாட் கைண்ட் ஆஃப் தாட் டஸ் த சென்டென்ஸ் எக்ஸ்பிரஸ்? இந்த சென்டென்ஸ் வந்து என்ன டைப் ஆஃப் உணர்ச்சியை வெளிப்படுத்துதுன்னு கேட்குறாங்க. ஓ, ஃபார் 5 கோல்டன் ஜீனியஸ் அப்படி. இது வந்து ரெக்வஸ்ட் கிடையாது, அசஷன்ஸ் கிடையாது, விஷ் கிடையாது. அவங்க வந்து ஒரு உணர்ச்சியை வெளிப்படுத்துகிறாங்க, ஒரு ஹாப்பி ஸ்ட்ராங் ஃபீலிங். விச் செமி மோடல் ரெஃபர்ஸ் டு எ டிஸ்கண்டினியூட் ஹேபிட். அதாவது ஒரு பழக்கத்தை நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோம், பட் இப்போ அதை ஸ்டாப் பண்ணிட்டோம். அந்த மாதிரி டிஸ்கண்டினியூடு ஹேபிட்டுக்கு நம்ம எந்த செமி மோடல் யூஸ் பண்ணுவோம்னா யூஸ்டு டு. ஜென்ரலாக இங்கிலீஷ் பேசுகிறவங்க நிறைய பேர் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணும்போது பார்க்கலாம். ஐ யூஸ் டு கோ டு ஸ்கூல் பை சைக்கிளிங், ஐ யூஸ் டு கோ டு மை கிராண்ட் மதர் ஹவுஸ் டூரிங் மை ஹாலிடேஸ், அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம செஞ்சிட்டு இருந்தோம், இப்போ செய்யலை. அதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுறது யூஸ்டு டு. ஸோ நம்ம மொடால்ஸ் பற்றினதும் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கணும். இப்போ பார்க்கும்போது அது பெருசாக தெரியும், பட் நீங்கள் அதை உட்காந்து இன்ட்ரெஸ்ட்டாக படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க டாபிக் வைஸ்னால் ரொம்ப ஜாலியாக இருக்கும். பேசிக் தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம 2-3 தான் ஐட்டம்ஸ் இருக்கும், அதுலேருந்து தான் வரும், ஈஸியாக அடிச்சிடலாம். வாட் ஆர் யூ டூயிங் ஹியர்? ஹி கிரைட் இன் எ வெரி கிரஃப் வாய்ஸ். அப்போ கிரஃப் வாய்ஸ்னால் அது எப்படி திரும்ப படிக்கணும்? வாட் ஆர் யூ டூயிங் ஹியர் அப்படின்னு படிக்கணும். ஐடென்டிஃபை த அன்டானிம் ஆஃப் த வேர்ட் கிரஃப். அதாவது கிரஃப் வாய்ஸ்னால் ரொம்ப அப்படி கடுமையாக பேசுறது, அன்ஃப்ரெண்ட்லி அண்ட் இம்பேஷியன்ட், பொறுமையே இல்லாத ரொம்ப கொடூரமாக பேசுகிறது தான் கிரஃப். ஆனால் அவங்க என்ன கேட்குறாங்க? ஐடென்டிஃபை த அன்டானிம் கேட்குறாங்க. அன்டானிம்னா எதிர்ச்சொல். அப்போ அமைதியாக அன்பாக பாசமாக பேசுகிறது. அப்போ அது எது வரும்னா ஃப்ரெண்ட்லி அண்ட் அமிக்கபிள். இணக்கமாக பேசுகிறது, அன்பாக பேசுகிறது, ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறது. ஸோ நம்ம கொஷினையும் ஒரு டைமுக்கு 2 டைம்ஸ் படிக்கணும், இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது. ஏன்னா கிரஃப்ன்ற வார்த்தையை பார்த்ததும் சினானிம்ஸை போட்டோன்னா தப்பாயிடும் ஆன்சர். அவங்க கேட்டிருக்கிறது அன்டானிம். ஸோ கொஷினை படிச்சுட்டு ஆன்சர் பண்ணு. அரேஞ்ச் த சென்டென்சஸ் இன் அன் ஆர்டர். இது எப்படியும் ஒரு நியூஸோ இல்லை ஸ்டோரியோ அதை வந்து நம்ம ஆர்டர் பண்ணணும் சரியா. பொதுவாக படித்தாலே நமக்கு தெரியும், ஓகேவா? இதே வரப்போகிறதில்ல, சேஞ்ச் ஆகி தான் வரும். ஸோ படித்தாலே நம்ம வந்து ஆர்டர் பண்ணிடலாம். ஐடென்டிஃபை த சென்டென்ஸ் பேட்டர்ன் கிவன் பிலோ. ஸோ இதில் வந்து இருக்கிற கிராமர் பார்த்து சென்டென்ஸ் பேட்டர்ன் கேட்டிருக்கிறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் மேக்ஸ் ஒன் வைசர். எக்ஸ்பீரியன்ஸ் சப்ஜெக்ட், மேக்ஸ் வேர்பு, ஒன் ஆப்ஜெக்ட், வைசர் காம்ப்ளிமெண்ட், SVOC. அப்போது நம்ம வந்து இதையும் ஒரு கவனத்தில் எடுத்துக்கிட்டு இதுலேயும் ஒரு கிளான்ஸ் இந்த டாப்பிக்லேயும் என்ன செஞ்சிடணும் பார்த்துடணும். He lifted his head from his drinking as cattle do. ஒன்றுமே இல்லாமல் இது மட்டும் கொடுத்துருக்குறாங்க. ஃபில்லப்ஸா, பங்க்சுவேஷனா, இல்லை கரெக்ட் த மிஸ்டேக்கா, என்னன்னே ஒன்றுமே கொடுக்கல இவங்க. அப்போ நம்ம ஆப்ஷனை பார்க்குறோம். சிமிலி, மெட்டாஃபோர், பன், பர்சனிஃபிகேஷன். ஸோ ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்லேருந்து கொடுத்துருக்குறாங்க. இது எல்லாமே ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச். இதை பற்றி நம்ம படிச்சிருந்தா தான் இதுக்கு நம்ம ஆன்சர் பண்ண முடியும். பட் இதுக்கு ஆன்சர் வந்து சிமிலி. அதிலே வந்துருக்கு பாருங்கள், சிமிலினா சிமிலர், 2 பொருட்களை ஒப்பிடுறாங்க. தமிழில் படிப்போம்ல அது மாதிரி ஒப்பிடும்பொழுது ஓம உருபு வந்தால் ஒன்று படிப்போம், ஓம உருபு வரலன்னா ஒன்று படிப்போம்ல. ஓமையணி எடுத்துக்காட்டு ஓமையணி, அந்த மாதிரி தான் இதில். இப்போ இது சிமிலியில் பார்த்தோன்னா 2 பொருளை ஒப்பிடுவாங்க. அப்போ வந்து சில வார்த்தைகள் வரும், லைக், ஆஸ். அவனை பாரு எவ்வளோ வேகமாக போகிறான், சீட்டா மாதிரி அப்படின்னு சொல்லுவோம்ல, அதான் இது, வேறு எதுவும் கிடையாது. ஹீ லிஃப்டட் ஹிஸ் ஹெட் ஃப்ரம் ஹிஸ் ட்ரிங்கிங். தண்ணி குடிச்சிட்டு அவன் தலையை வந்து எப்படி தூக்குறான், ஆஸ் கேட்டில் டூ. அப்போ இந்த அனிமலோட இந்த மனிதனை வந்து ஒப்பிடுறாங்க, இதை மாதிரி இவன் செய்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இதெல்லாம் வந்து கீவேர்டு. இந்த கீவேர்டெலாம் சிமிலில் மட்டும்தான் வரும். ஆஸ், சச்சஸ், லைக், லைக்கர்ஸ், அந்த வார்த்தைகள்லாம் வரும். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து இது ஆப்ஷன் ஏ. Now this road that I travel is dirty and battered. It's littered with dreams that are broken and battered. The rhyme scheme used here is. முன்னாடி என்னன்னா ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்லேருந்து கேட்டிருக்கிறாங்க. அது என்னன்னே கொடுக்காமலே நம்ம ஆப்ஷன் வச்சு கண்டுபிடிச்சிக்கிறோம். இப்போ இதில் பார்த்தோம்னா ரைம் ஸ்கீம் கேட்குறாங்க. ரைம் ஸ்கீம் என்னன்னே தெரியாமல் நம்ம எப்படி ஆன்சர் பண்ணுறது? ஸோ நாம் படிக்க வேண்டிய டாப்பிக்கில் இப்போ புதுசாக ரைம் ஸ்கீமும் ஆட் ஆகுது. ஓகேவா? சரி, இதுக்கு என்ன ஆன்சர்னு சொல்கிறேன். ABCB இதான் இருந்து இதுக்கு ஆன்சர். எப்படின்னு சொல்லணும் இல்லையா? அதாவது ஒரு ரைம்ஸ் பார்க்குறோம். ஒரு ரைம்ஸில்
ஃபர்ஸ்ட் லைனும் தேர்ட் லைனும் ரைமிங்காக வந்துச்சுன்னா ஏ, செகண்ட் லைனும் ஃபோர்த் லைனும் ரைமிங்காக வந்துச்சுன்னா பி. இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் லைனும் தேர்ட் லைனும் ரைமிங்காக வந்திருக்கா? Now this road that I travel இல்லைன்னு முடியுது. இட்ஸ் littered with dreams இஸ்ன்னு முடியுது. ஸோ நாட் ரைமிங். அப்போ ஏ கொடுக்க முடியாது. இதுக்கு ஏ கொடுக்கலாம், இதுக்கு சி கொடுக்கலாம். இப்போது செகண்ட் அண்ட் ஃபோர்த் லைன் பார்க்குறோம். இஸ் dirty and battered that are broken and battered ரெண்டுமே சேம் ரைமிங். அப்போ பிபி, பி பி. இப்போ சொல்லுங்கள் ஏபி சிபி. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். 4 டைப்ஸ் அதில் இருக்குது. அப்போ ஏபிபிஏ, ஏபிஏபி, ஏபிசிபி, ஏஏஏஏ. அப்போது நம்ம வந்து ரைம் ஸ்கீம் பற்றியும் படிச்சுக்கணும். நிறைய இதில் டீப்பான திங்ஸ் வந்து இருக்காது. உள்ளே போயிட்டாலே நமக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகிடும். ஜென்ரலாக பேசிக் தெரிஞ்சாலே நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஃபில் இன் த பிளாங்க். டேஷ் இஸ் யூஸ்டு டு ஃபைண்ட் குயிக்லி த மெயின் ஐடியாஸ் ஆஃப் த டெக்ஸ்ட். டெக்ஸ்டோட மெயின் ஐடியாஸ் பார்க்குறது வந்து ஸ்கேனிங். இதோட 3வது முறை கேட்குறாங்க. 2012 இந்த கொஷின் கேட்டாங்க, 2013 பேப்பர் 1 கேட்டாங்க, இப்பயும் கேட்டிருக்கிறாங்க. ஐடென்டிஃபை த கரெக்ட் காம்பவுண்ட் வேர்ட் அட்ஜெக்டிவ் ப்ளஸ் நவுன். அப்போது எல்லாமே நவுன் தான். ப்ளூ நவுன், ஸ்கை நவுன், பிளாக் நவுன், போர்ட் நவுன், ஸ்கூல் கேல் அது முன்னாடி வந்தது தான், அதுவும் நவுன் தான். டவுன் காஸ்ட் எல்லாமே நவுன் தான். ஆனால் அவங்க என்ன கேட்குறாங்க? அட்ஜெக்டிவ் ப்ளஸ் நவுன். அட்ஜெக்டிவ், வாட் இஸ் அட்ஜெக்டிவ்? எக்ஸ்பிளைனிங் அபவுட் த நவுன். போர்டை பற்றி இது எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஸோ இதான் வந்து அட்ஜெக்டிவ் ப்ளஸ் நவுன். பிளாக் போர்டு. Putting 2 sentences together without a full stop or connective is called dash. இதுக்கு வந்து ரன் ஆன். 2 சென்டென்சஸை ஒரு கமா போடல, ஒரு செமிகாலன் போடல, ஒரு கனெக்ஷன் வேர்டு யூஸ் பண்ணல, கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணல, அப்படியே சொல்கிறோம். அதுக்கு என்ன பேர்? ரன் ஆன். இது வந்து அந்த நேமை கேட்டாங்க. இப்போ 2022 நடந்த எக்ஸாமில் சென்டென்ஸை கொடுத்து அதில் எது ரன் ஆன் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ இந்த டாப்பிக்கில் நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும். Netizen means what? Computer programmer, data entry operator, telephone operator and internet user. Netizen means netizen அப்படின்னா எப்போ பார்த்தாலும் அவன் செல்லு தான் பார்த்துட்டு இருப்பான், ஹேபிச்சுவல். ஸோ அவர் வந்து என்னது? இன்டர்நெட் யூசர் அவர். The word pair, no, no are called homophones. இது காமனாக நமக்கு வந்து 3rd-லேருந்தே 4th-லேருந்தே இருக்குது. ஸோ ஹோமோஃபோன்ஸு. அப்போ ஆப்ஷன்ஸும் பாருங்களேன். ஹோமோனிம்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சினானிம்ஸ் அண்ட் அனிம்ஸ் நமக்கு தெரியும். ஸோ இப்போ கொடுத்துருக்கிறது ஹோமோஃபோன்ஸ். மேபி நெக்ஸ்ட் டைம் ஹோமோனிம்ஸ் கொடுக்கலாம். ஷீ டேஷ் ஹர் சில்ட்ரன் வித் லவ் அண்ட் கேர். பிரிங்ஸ் அப், பிரிங்ஸ் அபவுட், பிரிங்ஸ் இன், பிரிங்ஸ் அவுட். இது எதுவுமே வராது. பிரிங்ஸ் அப் தான். அதாவது இங்கே என்ன மீனிங்கில் இது வருது அப்படின்னா வளர்க்குறாங்க. அவங்க குழந்தைங்களை வந்து அன்போடையும் பாசத்தோடையும் வளர்த்து கொண்டு வராங்க அப்படின்ற மீனிங்கில் வரும் பிரிங்ஸ் அப். Choose the correct syllabification for the word laboratory from the options given below. So syllabification டாப்பிக்கும் இப்போ ஆட் ஆகுது. சிலபிள் பிரிக்கிறது நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். அதிலே 4 syllable 5 syllable இருக்கிறத கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிட்டால் நல்லது. ஒரு மேக்ஸிமம் வந்து இப்போ 6th 7th 8th புக்ஸில் பார்த்தோம்னா மேக்ஸிமம் ஒரு 30லேருந்து 40 வார்த்தை சிலபிஃபிகேஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதாவது 4-5 syllable இருக்கிறத பார்த்தா ஒரு 30லேருந்து 40 வேர்ட்ஸ் இருக்கும். அதை வந்து நம்ம பார்த்துக்கிட்டா கண்டிப்பாக ஒரு மார்க் நம்ம ஸ்கோர் பண்ணலாம். இதுக்கு ஆன்சர் வந்து இது ஆப்ஷன் சி, லேபோரேட்டரி, லெபார்டரி. இன்னொன்று வரலாம். ஆக்சுவலாக இது 5 syllable தான் இந்த வேர்டு. இது வரலாம். அப்படி இல்லைன்னா BOR அப்படியே சேர்ந்துடும். ரி இப்படி வரும். இது சேர்ந்து வரும், இல்லைனா அப்படி தனியாக வரும். ஐடென்டிஃபை த ரைட் ஸ்பெல்லிங். இதெல்லாம் நம்ம படித்து தான் ஆகணும். ரெகுலர் யூஸ் ஆஃப் இங்கிலீஷில் தான் கண்டுபிடிக்க முடியும். இன்ஸ்கிரிப்ஷன். சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன். ஐ met my friend while I was crossing the road. எல்லாமே டென்சஸ், யூசஸ் ஆஃப் டென்சஸ் தான். when suffix would faith, what suffix would faith take to become an adverb? ஒரு இது வந்து அட்வர்பாக வரணும் அப்படின்னா இந்த ஃபெய்த்துன்ற வேர்டு வந்து அட்வர்பாக வரத்துக்கு இதில் இருக்கிற எதை வந்து சஃபிக்ஸாக எடுத்துக்கும். இதுக்கு வந்து ஆன்சர் ஈஸியாக போடலாம். எப்போனா அட்வெர்ப்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். இப்போ அட்வெர்புக்கு ஆன்சர், அட்வெர்ப்ன்றது ஒரு கொஷின் மாதிரி, அதாவது எப்படி செஞ்சாங்க அப்படின்றதுக்கு நம்ம சொல்கிற ஆன்சர் எல்லாம் அட்வெர்பு தான். நான் வந்து கடவுள்கிட்ட
ப்ரேயர் பண்ணேன். எப்படி ப்ரேயர் பண்ணேன்? ஃபெய்த்ஃபுல்லி. ஐ ப்ரேட் ஃபெய்த்ஃபுல்லி. அந்த எப்படின்ற ஆன்சருக்கு வரதெல்லாம் அட்வர்பு. அப்போ இந்த ஃபெய்த்தோட வர சஃபிக்ஸ் என்ன? ஃபுல்லி. ஃபெய்த்ஃபுல்லி. ஒரு சின்ன சின்ன ட்ரிக் இதெல்லாம். ஃபைண்ட் அவுட் த இன்ஃபினிட்டிவ் among the following sentences. True, error is human. Infinitive base form of verb with true. Gerund ing form of verb. அந்த டிஃபரன்ஸ் தெரிஞ்சதுன்னா நம்ம ஈஸி ஆன்சர் பண்ணிடலாம். இதான் வந்து இதில் இன்ஃபினிட். ட்ரூ எரர். ஃபில்ஹார்மோனிக் இஸ் ஏ டேஷ் வேர்டு. இதோட சிலபிஃபிகேஷனில் வந்து நம்ம ரெண்டாவது கொஸ்டின் பார்க்குறோம். ஃபில்ஹார்மோனிக். ஃபில்ஹார்மோனிக் டெட்ரா சிலபிள் வேர்டு வரும். இது 4 சிலபிள் வேர்டு. ஓகேவா? 4 சிலபிள். ஆக்சிலரி வேர்ப்ஸ் ஆர் ஹெல்பிங் வேர்ப்ஸ். இது ஒரு பேஸ் கொஷின். டேஷ் மியூசிக். ஹீ இஸ் ஆல்சோ இன்ட்ரெஸ்டட் இன் பெயிண்டிங். மியூசிக்கை தாண்டியும் அவனுக்கு பெயிண்டிங்லேயும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. பிசைட்ஸ். Find out the correct indirect speech from the options given below. She said to the teacher, may I play now? இது வந்து interrogative sentence. சென்டென்ஸை கண்டுபிடிக்கிறோம். அடுத்து சேஞ்ச் பண்ணுறோம். செட்டு வந்து ஆஸ்கடாக மாறும். எல்லாத்துலேயுமே ஆஸ்கடு வந்துடுச்சு. ஓகே, ரைட்டு. த டீச்சர் அடுத்து கன்ஜங்ஷன் போடணும். இது வந்து எஸ்ஆர் நோ கொஷின், டபிள்யூஹெச் கொஷின் பார்த்தோன்னா எஸ்ஆர் நோ கொஷின். ஸோ அப்போ இஃப் ஆர் வெதர் வரும். ஸோ அப்போ இஃப் எங்கே வந்திருக்குன்னா இது ரெண்டுலேயும் தான் இஃப் வந்திருக்கு. அப்போ இது கிடையாது, இது கிடையாது. வேணான்றதை ஒமிட் பண்ணிட்டோம். ஓகேவா? இப்போ இது ரெண்டில் எதுன்னு கண்டுபிடிக்கணும். அடுத்தது இஃப் வரும், அதை கண்டுபிடிச்சிட்டோம். ஷீன்றதால இங்கேயும் ஷீ தான் வரும். ஐ வந்து ஷீயாக மாறும். ஓகேவா? மே வந்து மைட் ஆகும். ப்ளே வந்து பிளேட் ஆகும். இப்போ வந்து மைட் ப்ளே வரும். இந்த இடத்துல பிளேடு வராது. மைட் ப்ளே. இந்த நவ் வந்து என்னவா மாறும்? தென் அப்படின்னு மாறும். ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் பி. ஆப்ஷன் பி. What is the correct salutation for an informal letter? ஃபார்மல் லெட்டர்னால் நம்ம வந்து ரெஸ்பெக்டட் சார் அப்படின்னு போடுவோம்ல, அது மாதிரி இன்ஃபார்மல் லெட்டருக்கு என்ன சல்யூட்டேஷன் போடுவோன்னு கேட்குறாங்க. இது எல்லாமே ஃபார்முலா தான் இருக்குது. டியர் கிராணி இதான் வந்து இன்ஃபார்மல் லெட்டருக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ டியர் சார்ன்றதும் இன்ஃபார்மலாக வருமா? வராது. ஏன்னா ஒரு சார். டியர் சார் அப்படின்றது ஃபார்மல். டியர் கிராணி அப்படின்றது இன்ஃபார்மல். இதெல்லாம் எடுத்துகிட்டு ஹே தேர் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அதுவும் இன்ஃபார்மல் தான். ஹாய் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அது இன்ஃபார்மல் தான். ரீப்ளேஸ் the adjective phrase given in the italics with an adjective. அதாவது அஜெக்டிவ் ஃப்ரேஸை அஜெக்டிவாக மாற்றும். அஜெக்டிவ் ஃப்ரேஸ்ன்றது ஒரு பொருளை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு 2-3 சொற்களை சேர்த்து கொடுக்கறது அஜெக்டிவ் ஃப்ரேஸு. அஜெக்டிவ்ன்றது இதில் சேர்த்த எல்லா சொற்களையும் ஒரே சொல்லால் காட்டுறது அஜெக்டிவ். ஓகேவா? எ க்ரௌன் மேட் ஆஃப் கோல்டு. இதான் வந்து இட்டாலிக்கில் இருக்குது. எ க்ரௌன் மேட் ஆஃப் கோல்டு வாஸ் ப்ரெசன்டட் டு த கிங். இது ஒரே வார்த்தையில் அஜெக்டிவ் சொல்லணும்னா எ கோல்டன் க்ரௌன். ஸோ ஓகே, மேக்ஸ் வந்துச்சு. ஓகே, இங்கிலீஷ் கொஸ்டின்ஸ்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம பார்த்ததுலேயே 3 கேள்வி வந்து அஜெக்டிவை இன்க்ளூட் பண்ணி கேட்டிருக்கிறாங்க. ஃபைனல் கொஷின் ஒன்று, அதுக்கு முன்னாடி ஒன்று கேட்டிருந்தாங்க. அஜெக்டிவ் ப்ளஸ் நவுனில் எது இருக்குன்னு கேட்டிருந்தாங்க. அடுத்து நவுன் கேட்டிருந்தாங்க. அடுத்தது சிமேட்ரிக் மேப்பிங் கேட்டிருந்தாங்க. அடுத்தது ஒரு வெர்பு கொடுத்து அதை நவுனாக மாற்றினா என்ன வரும்னு கேட்டிருந்தாங்க. இதெல்லாம் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது. அடுத்து கொஷின் டேகு, சென்டென்ஸ் பேட்டர்ன், டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் கேட்டிருந்தாங்க. மேபி இதை விட்டுட்டு அடுத்த டைம் என்ன கேட்கலாம்? ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் கேட்கலாம். டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் கேட்கலாம். ஏன்னா 2012 டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனும் கேட்டிருந்தாங்க. அது கேட்கலாம். இது இல்லாமல் நமக்கு அவுட் ஆஃப் சிலபஸில், அதாவது அவுட் ஆஃப் சிலபஸ்ன்னு சொல்ல முடியாது, நம்ம ஸ்கூல் புக்ஸில் படிக்காத நமக்கு கொஞ்சம் நம்ம நாலேஜுக்கு அப்பாற்பட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த ரைம் ஸ்கீமிங்லாம் கேட்டிருக்கிறாங்க. ஏபிபியா ஏபிசிபியான்னு. அடுத்தது வந்து ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சு அதெல்லாம் கேட்டிருக்கிறாங்க. நம்ம வந்து அது ஸ்கூல் புக்ஸ்லேயும் அதிகம் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டோம், இருக்காது அது. அடுத்து இந்த மாதிரி போயம்லாம் எத்தனை டைப் இருக்குது, எத்தனை லைன்ஸ் இருக்குதுன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி டாபிக் வைஸ் நம்ம வந்து அனலைஸ் பண்ணி அதில் கான்சன்ட்ரேட் பண்ணோம்னா கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணலாம். இப்போ 30 கொஷின்ஸ் பார்த்துருக்குறோம்னா அது எல்லாமே ஒன்று ஒரு டைப். அதில் மேக்ஸிமம் அது மாதிரி ஹோமோஃபோன்ஸு, ஹோமோனிம்ஸு மேக்ஸிமம் நம்ம வந்து சிலபிஃபிகேஷன் முக்கியமானது கான்சன்ட்ரேட் பண்ணோம்னா கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணலாம். அடுத்த வீடியோவில் 2012, 13 எல்லாமே ஒரு வருஷமாக இங்கிலீஷ் கொஷின் பேப்பர் எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.